ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவின். ஸோ இப்போ இருக்கக்கூடிய உலகம் ஆன்லைன் உலகம், இன்டர்நெட் உலகமாக மாறிடுச்சு. ஸோ ஆன்லைனை வச்சு நிறைய ஸ்கேம்ஸ், நிறைய ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது நடக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி அந்த மாதிரி ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஸ்கேம்லாம் நமக்கு நடக்கும்போது தான் அதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்றது நமக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் ஆக்டிவிட்டீஸ் தான் எனக்கு நடந்துச்சு. ஒரு செகண்ட் நான் சுதாரிக்காமல் இருந்ததுன்னா அப்படின்னா 8000 ரூபாய் என்னோட அக்கௌண்ட்லேருந்து அபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்லையுமே இதே மாதிரியான ஸ்கேம் நிறைய நடந்திருக்கு, அவங்களுக்குமே இதே மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு சொல்லலாமே அப்படின்றதுக்காக தான் வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இந்த மாதிரியான ஸ்கேம் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கலாம். ஏன்னா இது முன்னாடியெல்லாம் நார்த் சைடில் தான் அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ நம்ம சைட்லையுமே இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் நிறையவே வந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்ல கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. ஸோ என்ன டீட்டெயில் அப்படின்றத வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஆக்சுவலி இது ஒரு ஆன்லைன் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ எங்கேருந்து இந்த ஆன்லைன் ஸ்கேம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வழியாக தான். ஸோ இன்ஸ்டாகிராம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ரொம்பவே பாப்புலரான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வழியாக தான் ஆக்சுவலி எனக்கு இந்த ஸ்கேம் அப்படின்றது நடந்துச்சு. ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன், என்னுடைய ப்ரொஃபஸர், என்னோட காலேஜ் ப்ரொஃபஸர் நேமில் ஒரு ஃபாலோ ரெக்வஸ்ட் அப்படின்றது வந்துச்சு. அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஃபாலோ பேக் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் வந்துச்சு. சரி, நம்மளுடைய ப்ரொஃபஸர் தானே, பட் எனக்கு டவுட் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் இன்ஸ்டாகிராமில். பட் இருந்தாலும் ஒரு சந்தேகம், நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன் இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகத்தில் சரி அந்த ஃபாலோ ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ பேக் கொடுத்ததும் எனக்கு அதுலேருந்து மெசேஜ் வந்துச்சு. மெசேஜ் வந்தப்போ நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு, என்கிட்ட கூகுள் பே இருக்கா, அவங்கள்ட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்டாங்க. என்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம சாதாரண கேட்குறாரு, ஓகே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சொன்னதுமே எனக்கு ஒரு 8000 ரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, எனக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், என்னோட சர்வர் இப்போதைக்கு கொஞ்சம் லோவாக இருக்குது. ஸோ சர்வர் சரியானதும் உடனே உனக்கு 2 மணி நேரத்தில் நான் அந்த அமௌண்ட் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டது. ஸோ கேட்டதும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சார் தான் அவர். ஸோ அவர் இந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டார். பட் அப்படி கேட்டாலுமே அவர் ட்ரஸ்டபிலிட்டி தான் சார், அனுப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கூட தோணுச்சு. உடனே சரி எதுக்கும் அந்த ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அதில் எந்த போஸ்ட்டுமே போடல. ஒரு புதுசாக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட், என்னுடைய சார் வேல் சார்னு அவர் பேர், அவருடைய நேமில் அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர்லாம் வச்சு அவரை மாதிரியே ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு. உடனே எனக்கு டவுட் வந்துச்சு. டேரெக்டாக அவருடைய நம்பர் எடுத்ததுனால டேரெக்டாக அவர் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, சார் நீங்கள் தான் அனுப்புனீங்களா, உங்களுடைய அக்கௌண்ட் தானே அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வெரிஃபை பண்ணதுமே தெரிஞ்சிச்சு. இல்லைப்பா நான் அதெல்லாம் ஒன்றும் அனுப்பலை, அது என்னோடய அக்கௌண்ட் இல்லை, அது யாரோ ஃப்ராட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஸ்கேம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே போயிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிவிட்டு நான் அந்த சேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணேன். இதே மாதிரி நம்மளுடைய காலேஜ் ப்ரொஃபஸர் நேமில் ஒரு சில பேர் இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பணம் கேட்டு மெசேஜ் பண்ணுறாங்க, ஸோ அவேர்னஸாக இருந்துங்கடா அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணேன். அப்படி மெசேஜ் பண்ணது தான் தெரிஞ்சிச்சு, இதே மாதிரியான விஷயங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அவங்களுக்கும் அவங்களுடைய சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மெசேஜ் பண்ணுற மாதிரி மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு அமௌண்ட் அனுப்புங்க, 9000 ரூபா அனுப்புங்க, நான் உடனே அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க நேம்லேருந்து ஒரு ஃபாலோ ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா அந்த ப்ரொஃபைலை போய் செக் பண்ணுங்கள். அந்த ப்ரொஃபைல் உண்மையிலேயே அஃபிஷியலான ப்ரொஃபைல் தானா, அவங்களுடைய ப்ரொஃபைல் தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணுங்கள். இல்லை உங்களால் அதை வெரிஃபை பண்ண முடியல, எப்படி அப்படின்றத செக் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுடைய நம்பர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இல்லை அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி இது நீங்கள் தானே அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பணம் அனுப்பணுமா வேணாமா அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இது பணம் அனுப்புறது மட்டும் இல்லை, அதுலேருந்து ஏதாவது ஒரு லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். லிங்க்கை ஷேர் பண்ணி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இது என்னுடைய வீடியோ இல்லை யூடியூப் மாதிரியான இது பிளாட்ஃபார்ம்லேருந்து ஏதோ வீடியோ மாதிரியே கூட அனுப்பியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயம் வந்தாலும், லிங்க் வந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பணம் அனுப்ப சொன்னாலும் சரி, இல்லை எது கேட்டாலுமே, உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டாலுமே சரி, எதையுமே நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் அனுப்பாதீங்க. ஃபஸ்ட்டு அதை வெரிஃபை பண்ணுங்கள். அது யார், அவங்க வந்து அஃபிஷியல் தானா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானா, அவங்களுடைய ப்ரொஃபைல் தானா, அவங்களுடைய அக்கௌண்ட் தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான ஸ்கேம் இப்போ நிறைய இந்தியாவிலையும் இங்கே நம்ம ஏன்னா தமிழ்நாட்டிலையும் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி நார்த் சைடில் இந்த மாதிரியான ஸ்கேம் நிறையவே நடக்கும், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இப்போ எங்கள் சவுத் சைட்லையுமே நம்ம ஊர்கள்லையுமே நிறையவே இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ நல்லா அவேராக இருந்துங்க. ஸோ அந்த அவேர்னஸ் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். எனக்கு பர்சனலி இந்த ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அதனால் உங்களுக்கும் சொல்லலாம், நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸாக இருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் சேஃப்கார்டாக அவேர்னஸாக இருந்துக்கேன்.